வணக்கம் வீவர்ஸ். இன்றைய தேதி 15/2/2026 மகா சிவராத்திரி. பூந்தமல்லியிலிருந்து திருமுல்லைவாயில் போயிட்டு ஒரே தெருவில் இருக்கிற 5 கோவில்களை தரிசிக்கலாம் வாங்க. சென்னை பூந்தமல்லியிலிருந்து 65, 65B, 62 ஆகிய பேருந்துகள் ஆவடி வழியாக ஆவடியிலேருந்து 3-4 ஸ்டாப்பிங்கில் நம்ம திருமுல்லைவாயிலில் ரீச் பண்ணிடலாம். திருமுல்லைவாயில் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு பஸ்ஸு போன பாதையிலேயே திரும்பி போனோம்னா ரைட் சைடில் சுகாதார மையம் திருமுல்லைவாயில் ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் மெல்லமாக நடந்து போனீங்கன்னா இடது பக்கம் முதல்ல பள்ளிக்கொண்ட விநாயகர் ஆலயம் இருக்கும். குணாநிதியே குருவே சரணம், குறைகள் களைய இதுவே தருணம் என வேண்டி அவரை அங்கேருந்து புறப்பட்டு அதே ரோட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நடக்க வேண்டியது தான். அங்கே மகா மாரியம்மன் கோவில் இருக்கும். மாரியம்மன் சக்தி ரூபமாக அமர்ந்திருப்பாங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். மாரியம்மன் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா நிறைய மலர் மாலை கடைகள்லாம் இருக்கும். இது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய கோவிலை நெருங்கி வந்துட்டோன்னு அர்த்தம். அந்த ஃபேமஸான பெரிய கோவில் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஐயப்பனுடைய கோவில் வரும். ஐயப்பனுடைய சன்னதி இருக்குது. அங்கே ஐயப்பனை வேண்டிட்டு வெளியே வரலாம். பூஜை காலங்களில் மாலை போட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போய்ட்டும் நேர்த்தி கடனை செலுத்தலாம். அந்த கோவிலுக்கு எதிரிலே பார்த்திங்கன்னா அருள்மிகு மன்னாதீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயம் அங்கே இருக்குது. பச்சையம்மன் அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்க ஒரு பெரிய கிராம தேவதை. பல கிராமங்களில் இருந்து மக்கள் இங்கே திரண்டு வருவாங்க. நான் போன நேரம் பார்த்திங்கன்னா சிவராத்திரி, சொல்லவே வேண்டாம், ஃபுல்லாக கூட்டமாக இருந்தாங்க. இந்த ஆலயத்தில் நுழைஞ்சிட்டோம்னா யாருமே பசியோடு இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே இங்கே அன்னதானம் வழங்குவாங்க. அவங்கவுங்க விதவிதமான சாப்பாடுகளை செஞ்சு இங்கே அம்மனுக்கு காணிக்கையாக வர பக்தர்கள்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்னன்னு பார்த்திங்கன்னா, பார்வதி தேவி சிவபெருமானுடைய கண்களை விளையாட்டுத்தனமாக மூடிடுறாங்க. அந்த கணமே பூ உலகத்தில் பிரளயம் ஏற்பட்டு பல உயிர்கள் இன்னலடையுது. சிவபெருமான் அக்கணமே சினம் கொண்டு நீ என் மனைவி என்ற ஸ்தானத்தை இழந்து பூலோகம் செல்வாயாக அப்படின்னு சாபம் விட்டுறாரு. பார்வதி தேவி மீண்டும் மனைவி என்ற ஸ்தானத்தை பெறணுன்றதுக்காக பச்சை பசேல் என்று இருக்கும் தோட்டத்துக்கு நடுவில் பச்சை பட்டாடை உடுத்தி பச்சை நிறத்தோட அம்மன் இங்கே உட்காந்து தபம் பண்ணுறாங்க. அந்த ஊர் மக்களெல்லாம் அவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவங்க யார், இந்த இடமே பச்சையாக ஜொலிக்குதே, இந்த அம்மா யார் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் அங்கே சூரபம்மன் என்ற அரக்கன் வரான். எப்படியாவது இந்த பச்சை அம்மனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். பச்சை அம்மனுக்கு அது தெரிய ஆரம்பிக்குது. உடனே அவங்களுக்கு ஆத்திரமும் கோபமும் அதிகமாகுது. உடனே அவங்க அங்கே சிங்க வாகனத்து மேலே ஏறி ஒரு கர்ஜிக்கிற சவுண்டோட சூரபம்மனை வதம் பண்ணுற மாதிரி காட்சி தராங்க. அதை பார்த்த சூரபம்ம உடனே ஓடி போயிட்டு அவனுடைய அசுர கூட்டம் மொத்தத்தையும் கூட்டிகிட்டு வரான். இதை கண்ட பச்சை அம்மன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைக்கிறாங்க. அப்போ தான் கௌதம ரிஷி தலைமையில் சப்த ரிஷிகளாகிய வசிஷ்டர், நாரதர், விஸ்வாமுத்திரர், பரத்வாஜர், அகஸ்தியர், கஷ்யப்பர், ஜமத்கனி ஆகியோர் எல்லாம் சேர்ந்து என்னவா மாறுறாங்க பார்த்திங்கன்னா, லாடமுனி, ஜடாமுனி, முத்துமுனி, வேதமுனி, மித்ரமுனி அப்படின்னு எல்லா முனிகளாக மாறி கத்தி கவடெல்லாம் எடுத்துட்டு அம்மனுக்கு பின்னாடி போய் சூரபம்மனையும் மற்றும் அரக்கர்களையும் எல்லாரையும் அழிச்சிடுறாங்க. இதனால தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா, இந்த கோவில் ஒரு போர்க்களம் மாதிரி தெரியும். சப்த ரிஷிகள் தான் இங்கே முனிகளாக உட்காண்ட்ருக்காங்க. இதனால தான் எட்டுப்பட்டி கிராமத்தில் இருந்தும் தங்களுடைய முனியை எல்லாம் ஒரு சேர இங்கே பார்க்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கோவிலில் கிராம மக்கள் அதிகமாக குவிகிறாங்க. உழவர்களும் விவசாயிகளும் அதிகமாக வருவாங்க. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, பச்சை அம்மன், வயலும் சார்ந்த இடமும் பச்சை. அவர்களின் விளைச்சலை அதிகரிக்கத்தான் இந்த அம்மனிடம் வேண்டுவாங்க. முதல்ல விளையிற பொருட்களை கொண்டு அம்மனுக்கு படைச்சு சந்தோஷமாக வேண்டி வணங்குவாங்க இந்த பச்சை அம்மனை. அம்மனுக்கு பொங்கலுக்கு தனியாக தாழ்வாரம் இருக்குது. 2 பக்கமும் சிமெண்ட் அடுப்புலாம் இருக்கும். நம்ம பொங்கல் அழகாக வச்சுட்டு சாமியை வேண்டிக்கலாம். அம்மன் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா அருள்மிகு மன்னாதீஸ்வரர் இருப்பார். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. சிவராத்திரி அன்னைக்கு மன்னாதீஸ்வரரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்படியே குளக்கரையை ஒரு பாப்பரை விட்டுட்டு அப்படியே நேராக நம்ம நடந்து போக வேண்டியது தான். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாபெரும் சிவபெருமான் கோவில் வரும். சிவராத்திரின்றதால அகோரி சாமிகள் வராங்க. அதுதான் பேனர்லாம் போட்டிருக்காங்க.
சுமாராக 1400 வருஷத்துக்கு முன்னாடி தொண்டை நாட்டின் வடதிசையில் முரடர்களாகிய குறும்பர்கள் ஓணன் மற்றும் வாணன் மக்களுக்கு துன்பம் தந்து வந்தாங்க. அதை கண்ட காஞ்சிபுர மன்னன் தொண்டைமான் அவர்களை போரிட்டு வீழ்த்தணும்னு சொல்லி கிளம்புறாரு. போரில் தோத்துட்டு யானை மேலே ஏறி மறைவாக வந்துடுறாரு. வர வழியில் பார்த்தீங்கன்னா முல்லைக்கொடி இருக்குது. யானையுடைய கால் சிக்கிக்குது. யானையால் அடுத்த அடியை எடுத்து வைக்கவே முடியல. இவர் என்ன பண்ணுறார், ராஜா மேலேருந்து வாழை எடுத்து அந்த முல்லைக்கொடியை ஓங்கி வெட்டுறாரு. முல்லைக்கொடியெல்லாம் விலகுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ரத்தம் பீறிட்டு அடிக்குது. அவர் யானையை விட்டு இறங்கிட்டு ராஜா பயந்து போய் என்னன்னு பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்துலேருந்து ரத்தமானது பிச்சு அடிக்குது. உடனே அவர் தரையில் படுத்து உருள்றாரு. இங்கேயும் அங்கேயும் உருள்றாரு. சாமி, நான் எனக்கு தெரியாது, என்னன்னு தெரியல, எனக்கு நான் முல்லைக்கொடியை தான் வெட்டினேன், அது உங்கள் தலையில் பட்டுச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வேண்டுறாரு. உடனே அந்த ரத்தமானது நின்று போயிடுது. சிவபெருமான் அவருக்கு எதிரில் தோன்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, உன்னுடன் என்னுடைய நந்திதேவன் வருவார், நீ போரில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. நந்திதேவர் துணையோட 2 குறும்பர்களையும் அழிச்சிடுறாரு மன்னன். வெற்றி கலப்பில் திரும்பி வராரு. அட, இங்கே பாருங்கள், நம்ம இப்போ சொன்ன கதையை தான் இங்கே சிற்பமாக வச்சுருக்காங்க. தொண்டைமான் யானை மேலே வராரு. அவருடைய வாள் முல்லைக்கொடியை வெட்டுது. அது தெரியாமல் சிவலிங்கத்து மேலே பட்டு ரத்தம் பீதிக்குது. சிவபெருமான் தோன்றி நந்திதேவரை இவருக்கு துணையாக அனுப்புகிறாரு. போரில் வெற்றி பெறுறாரு. தொண்டைமான் சிவபெருமானுக்கும் அம்மையாருக்கும் கோவில் கட்டி வணங்குறாரு. தமக்கு துன்பம் தந்து தம்மை வேண்டிய போது அந்த குறையை மறந்து அவர்களை வாழ வைப்பதால் இத்தெய்வத்திற்கு மாசிலா மணி என்று பெயர் வந்தது. சிவலிங்கத்தை முல்லைக்கொடி சூழ்ந்ததால் இங்குள்ள சிவகாமி அம்மைக்கு கொடியிடை அம்மை என்று பெயர் வந்தது. முல்லைக்கொடிகள் அதிகமாக காணப்பட்டதால் இவ்வூருக்கு திருமுல்லை வாயில் என்று பெயர் வந்தது. கோவிலில் பார்த்திங்கன்னா வில்வ மரத்தோட வன்னி மரமும் பக்கத்தில் இருக்கும். அதாவது இங்கே முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி இருக்குது. அதனால் வன்னி மரமும் இங்கே இருக்குது. சுமார் 1400 வருஷம் பழமையான கற்களால் ஆன மதில் சுவர். அதாவது இந்த கல்லுக்கு நடுவில் எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. சும்மா அழகாக ஸ்மூத்தாக கட் பண்ணி ஒரு சந்தும் கேப்பும் இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒன்று மேலே ஒன்று அடுக்கிய மதில் சுவர் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். சிவராத்திரின்றதால கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. க்யூவில் நின்றுட்டு அப்படியே சாமியெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் முருகன் சன்னதி தனியாக இருக்குது. அவருக்கு இது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உன்னை காணும் ஆசைதான் குறைவா. வேல்முருகனுக்கு அரோகரா. சிவபெருமானுக்கு கத்திப்பட்டதால் ரத்தம் பீச்சதால் அவருடைய தலையை எப்பவும் கூலாக வச்சுக்கணுன்றதுக்காக அவருக்கு சந்தன காப்பு எப்போவுமே பண்ணியிருப்பாங்க. அம்மன் பார்த்திங்கன்னா கிரியா சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது கொடியிடை அம்மன். இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூழ மால்மழு, எடுத்த பாதம் நீள்முடி, என் திசைக்கும் அப்புறம், உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. 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 சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவுடையம்மன் இச்சா சக்தியாகவும், வடிவுடையம்மன் ஞான சக்தியாகவும், கொடியிடையம்மன் கிரியா சக்தியாகவும் இருப்பாங்க. அவங்க 3 பேரையும் ஒரே நாளில் பார்த்தா எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு பௌர்ணமியில் கூட இந்த 3 தெய்வங்களை ஒரே நாளில் பார்க்கும்போது நமக்கு எல்லா சகல சௌபாக்கியமும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க.
மகா சிவராத்திரியில் மாசிலாமணி ஈஸ்வரரையும் கொடியிட அம்மனையும் பார்த்துட்டு வெளியே வந்தோம்னாக்கா அங்கே கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துக்கு கீழே நம்ம விளக்கேற்றலாம். விளக்கேற்றிட்டு அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முல்லைக்கொடி. முல்லைக்கொடி இங்கே ஃபேமஸ் இல்லையா, அதனால் முல்லைக்குன்னு ஒரு தனியாக ஒரு மண்டபம் கட்டி அதில் முல்லை செடி வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் இந்த விளக்கேற்றுற இடம். அதாவது முல்லைக்கொடிக்கு கீழே தான் சிவபெருமான் இருந்தார் இல்லையா, அதனால் அந்த முல்லைக்கொடிக்கு எதிர்க்கவே விளக்கு தீபமும் வச்சுருக்காங்க. தொண்டைமான் தன்னுடைய அரண்மனையிலிருந்து பேர்த்தெடுத்த 2 எருக்க தூண்களும் மற்றும் வெண்கல கதவும் இந்த ஆலயத்தில் இன்னமும் இருக்குது. சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே வந்து பாட்டு பாடினதால் இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்குது. சிவபெருமானுக்கு இங்கே சந்தன காப்பு வருஷம் முழுக்க பண்ணுவாங்க. ஆனால் 2 நாள் மட்டும் அவருடைய தான் உகந்த திருமேனி தெரியும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் வருவதற்கு முன்னால் 2 நாள் சந்தன காப்பு இல்லாமல் இருப்பார். மறுபடியும் சதய நட்சத்திரத்தில் சந்தன காப்பு பண்ணி வருஷம் ஃபுல்லாக சந்தன காப்புலேயே இருப்பார். நாம் இப்போ உற்சவ மூர்த்திகளாக இருக்கிற மாசிலாமணி சிவபெருமானையும் கொடியிடை அம்மனையும் தரிசிக்கிறோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. இங்கே இருக்கிற குளக்கரை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு தெப்பக்குளம். தெப்ப திருவிழாவும் நடக்கும் இங்கே. பக்கத்துலேயே பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தருவார். அவரை வேண்டிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவிலை சுற்றி வலம் வந்துட்டோம். இப்போ நம்ம கிளம்புற நேரம் ஆகிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் த வாட்ச். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்போஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. பாய், டேக் கேர்.